Happy to meet you all again with a video. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பா ரஞ்சித்தோட இயக்கத்துல உருவாக்கி இருக்க தங்கலான். தங்கலான் உண்மையிலே வந்து ஒரு நல்ல படம், நல்ல சூப்பரான படம், ஒரு செம ஆசமா ஒரு 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 அடக்குமுறைக்கு எதிரான ஒரு படம். கேஜிஎஃப் மைனிங், கோல்டு மைனிங் பத்தின ஒரு ப்ரீ இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி நடந்த கதையை டீல் பண்ணியிருக்கு இதோட படம். இந்த படத்தோட அவுட்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் தன்னுடைய ஃபேமிலியோட கொஞ்சம் நிலப்பரப்போட அவருக்கும் சொந்தமான நிலத்துல விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு நிறைய குழந்தைகள், கடைசி ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு, பையன் இருக்கான், கை குழந்தை. அந்த குழந்தைய வச்சுட்டு ஒரு வேலை பார்த்துட்டு அந்த இடத்துல தான் தான் ஒரு ராஜா, தான் தான் மந்திரின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஹாப்பியா ஆரம்பிக்குது, அறுவடை சாங் கூட ஆரம்பிக்குது படம். சுத்தி பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரோட ஒரு அடக்குமுறையில வந்து மற்ற மக்கள் அடிமைத்தனமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து ஜாலியா இருக்கிறத ஜமீன்தார் பாக்குறாரு. இதை ஏத்துக்க முடியல அவங்கனால. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த நிலத்தை வந்து எரிச்சிடறாங்க. எரிச்சு ஒரு சம் சார்ட் ஆஃப் டயத்துல வரி கட்டணும், அந்த வரி கட்ட தவறிட்டீங்கன்னா உன்னோட 2 வயசு குழந்தை உட்பட உன் குடும்பமே வந்து எனக்கு கடுமையா வேலை பார்க்கணும் அப்படின்றத சொல்லிடுறாங்க. விக்ரம் வேலை பார்க்க போயிடுறாரு. அப்ப வந்து ஒரு ஃபாரினர், அதாவது நம்மளை அப்ப ஆண்டுகிட்டு இருந்த பிரிட்டிஷ், அவங்க வந்து வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி வந்து எனக்கு கோல்டு மைனிங் வந்து எடுக்க நீங்க ஹெல்ப் பண்ணணும், அந்த பொண்ணு எடுக்க நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப கூப்பிடுறாங்க. எல்லாரும் வரணும்னு ஆர்டர் விதிக்கிறாங்க. பட் வந்து விக்ரம் வந்து போறாரு. போயிட்டு வந்து எப்படி பாத்தீங்கன்னா, அங்க போனா இந்த இவருக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டம், இந்த கடனை, இந்த வந்து எப்படி இந்த ஒரு அடக்குமுறையில இருந்து தான் குடும்பத்தை காப்பாத்திக்கலாம் அப்படின்றதுனால அங்க போறாரு. போயிட்டு அதை என்ன பண்ணாரு, அதுல இருந்து வெளியே வந்தாரா, அவங்க கோல்டு எடுத்தாங்களா, யார் யாரெல்லாம், அப்புறம் விக்ரம் என்ன பண்ணாரு அப்படின்றதான் மீதி கதை. ஸோ இந்த படத்துல கேரக்டர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. விக்ரம் சொல்லவே வேணாம், அவரு பெர்ஃபார்மர் தான் சொல்லணும். அவர் எப்படி நடிப்பாரு, எப்படி அவர் அவுட்புட் கொடுப்பாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவரை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு இங்க வேர்ட்ஸே கிடையாது. சூப்பரா அந்த ரோல்ல வாழ்ந்திருக்காரு மனுஷன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதின்ற ஒரு கேரக்டர். பார்வதி யாருன்னு பாத்தீங்கன்னா, பூ படத்துல நடிச்சிருந்தாங்க இல்லையா, ஐ வாஸ் கூகுளிங். இவங்களை எங்கேயும் பார்த்துருக்கோமே, மஞ்சு வாரியர் ஃபேஸ் மாதிரி இருக்கு, பட் எங்கேயும் பார்த்துருக்கோன்னு காஸ்டிங் குரூல செக் பண்றப்பதான் பார்வதின்றவங்க பூ படத்துல நடிச்சிருக்காங்க லீட் ரோலா, ஸ்ரீகாந்துக்கு எகெயின்ஸ்டா. அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. விக்ரம் சார் எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர், அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு மேட்ச் பண்றதே கஷ்டம். பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸை விட இவங்க தூக்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர், ஹரிகிருஷ்ணன் ஆகட்டும், இந்த ஜானி மெட்ராஸ்ல நடிச்சிருந்தார் இல்லையா அவரு, அப்புறம் பிரீத்தி கரண் அப்படின்னு ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க, அவர் ஜானியோட ஒய்ஃபா பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரகுபதி அவர் பண்ணியிருக்காரு. முத்துக்குமார், அந்த ஜமீன்தாரா வர்ற ரோல் முத்துக்குமார் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா, இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ஸை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுல நல்லா நடிச்சவங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா விக்ரமும் பார்வதி அவங்களும். இந்த இதுல வந்து விக்ரம் சாரோட பையனை ஒரு மூத்த பையனை ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரும் அவரோட ரோலை நல்லா நடிச்சிருக்காங்க. மாளவிகா மோகன், ஆர்த்தி அப்படின்ற ஒரு கேரக்டர், அதாவது காடுகளை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆள். அவங்க அவங்க அவங்கனால she can do all kind of magics அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க தான் வந்து இந்த பொண்ணை காப்பாத்திட்டு இருக்காங்க, இந்த தங்கத்தை காப்பாத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அவங்க ரோலுமே சூப்பரா இருந்துச்சு. சரி, இதுல மத்ததுல என்னென்ன ப்ளஸ் பாத்தீங்கன்னா, இங்கேயும் ரஞ்சித் அவர் வந்து அஸ் அ டைரக்டரா செமையா இந்த மக்களுக்கான அடக்குமுறையை எப்படி அடிமைத்தனம் பண்றாங்க, எப்படி மக்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல வந்து கேஸ்ட்டை பத்தி பேசுவாங்க. நீ பூணு போட்டுக்கிறனாலையும் நாமம் போட்டுக்கிறனாலையும் நீ உயர்ந்தவன் ஆயிட மாட்டேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நான் எப்பயுமே பேசினா நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் இந்த கேஸ்ட், ரிலீஜன், பொலிட்டிக்ஸ் இதெல்லாம் டச் பண்ணாம தான் பேசி போயிடுறேன். பட் இந்த இடத்துல நான் வந்து ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அந்த சீன் நமக்கு டச்சிங் ஆயிரும், ரொம்ப ஃபீல் ஆயிரும். ஓ, நீ இதை பண்ணிட்டீன்னு நீ உயர்ந்தவன் ஆயிடுவியா, மேல்மட்ட மக்கள் ஆயிடுவியா அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் ஆகட்டும், ஒரு இந்த மினிக்கி பாட்டுல பாத்தீங்கன்னா, இந்த ட்ரைலர்லயே பாத்தீங்கன்னா இவங்க யாருமே பிளவுஸ் போட்டிருக்க மாட்டாங்க, அதாவது ரவுக்கு போட்டிருக்க மாட்டாங்க. பட் அந்த மினிக்கி சாங்ல இருந்து அவங்க எல்லாத்துக்கும் பிளவுஸ் இருக்கும். அந்த சீனுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கும். விக்ரம் வந்து போனவர் திரும்பி வருவார், எல்லாத்துக்கும் அங்க இருக்க மக்களுக்கு எல்லாம் துணி எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த சீன்ல வர இதாகட்டும், விக்ரமுக்கும் பார்வதிக்கும் ஆன ரொமான்ஸ் சீன்ஸ் ஆகட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் டைலாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருக்க டைலாக்ஸா தேடி கண்டுபிடிச்சு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி எழுதியிருக்காங்க. டைலாக்ஸுமே நமக்கு நிறைய புரியல. சில இடத்துல மீம்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், பிவிஆர் சினிமாஸ்ல எங்கேயும் நல்ல வேலை சப்டைட்டில் ஓடுது, அதனால எங்களுக்கு இந்த டயலாக்ஸ் புரியல, சப்டைட்டில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்லாம் மீம்ஸ் பார்த்தேன் நான். ஸோ அந்த அளவுக்கு வந்து டயலாக்ஸ் வந்து நல்லா தேடி தேடி அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ, எப்படி ஒரு மக்கள் இருந்தாங்களோ அப்படி எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல படம், கண்டிப்பா பாருங்க.
ரஞ்சித்தோட டைரக்ஷனும் பெஸ்டா இருக்கு. இதுல வந்து விக்ரம் சாரோட நடிப்பு நல்லா இருக்கு. பார்வதி அவங்களோட நடிப்பு நல்லா இருக்கு. மற்ற டெக்னிக்கல் டீம் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் என்னங்க சார், அந்த தங்கலான் சாங்கா, அந்த வார் சாங், தங்கலான் சாங்கும் சரி, மினிக்கு மினிக்கு சாங்கும் சரி, அந்த அறுவடை சாங்கும் சரி, இது எடுத்துகிட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருக்கு. ஓவராலா கண்டிப்பா தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கு. பட் கிளைமேக்ஸ் ரொம்ப பயங்கரமா ஹெவியா பில்டப் பண்ணி கொண்டு வந்து, பட் கிளைமேக்ஸ்ல ஒரு சிம்பிளா முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணுதான் எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும்தான் இதுல நான் நெகட்டிவ்னு சொல்லுவேன். மற்றபடி ஓவராலா படம் சூப்பர், கண்டிப்பா பாருங்க. நீங்க டிமாண்டி காலனி 2வா இல்ல தங்கலானான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் டிமாண்டி காலனி 2 சொல்றாங்க. ஓஃப்ல ஒரு படமா ஒரு கமர்ஷியலா டிமாண்டி காலனி 2 நல்லா இருந்துச்சு. பட் ஒரு கான்செப்ட் ஓரியன்டா, ஒரு நடிப்பு ஓரியன்டா, ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டா, ஒரு ஒரு உண்மையான விஷயம் நம்ம நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுல திப்பு சுல்தான் மைண்ட் பண்ணதை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சோழர் காலத்துல மைண்ட் பண்ண பத்தி பேசியிருக்காங்க. இது நிறைய இந்த கேஜிஎஃப் பத்தி நிறைய விஷயங்களை நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இந்த ஸ்பேட் ஒர்க் பண்ணியிருக்காரு ரஞ்சித்ங்கிறது தெரியுது. ஸோ அவர் அந்த உழைப்புக்காக நம்ம ஒரு பெரிய சல்யூட். படம் நல்லா இருக்கு, தேட்டருக்கு போய் பாருங்க. 2 படமே பாருங்க, 2 படமும் எனக்கு நல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த 2 படமும் வின்னர்ஸ் தான் நான் சொல்லுவேன். இன்னும் ரகுதாதா பார்க்கல, பட் அதையும் பார்த்தோன்னா கண்டிப்பா ரிவ்யூ பண்றேன். நீங்க இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.